உயிர் மூச்சு படம் வருகிற ஜூன் 20ஆம் தேதி முதல் சில்வர் ஸ்கிரீன் முரளி வெளியிடுகிறார். நான் கிட்டத்தட்ட 2000 படங்களுக்கு மேலாக விமர்சனம் செய்திருக்கிறேன். ட்ரெய்லர் பார்த்துருக்கேன், ட்ரெய்லருக்கு விமர்சனம் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த உயிர் மூச்சு படத்தில் தீபா சங்கர் முன்னோட்டத்தில் பேசிய வசனங்கள் என்னுடைய நெஞ்சை கசக்கி புழிந்தது. என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். நேயர்களே, இப்போது நீங்கள் பார்க்க போவது உயிர் மூச்சு படத்தின் விமர்சன கண்ணோட்டம். நான் நிறைய படங்களுக்கு விமர்சனம் பண்ணியிருக்கேன். பாசிட்டிவ் படங்களுக்கு பாசிட்டிவ், நெகட்டிவ் படங்களுக்கு நெகட்டிவாக ரிவ்யூ பண்ணியிருக்கேன். சில படங்கள் வியாபார ரீதியான படங்களாக இருக்கும். அரைத்தமாகவே அழைத்து ஒரு 4-5 சண்டை காட்சிகள், ஒரு 2 குத்தாட்டம், 2 மெலோடி என்று கதைத்திருப்பார்கள். அந்த பொழுதுபோக்கு மசாலா படங்கள், சில படங்கள் வசூல் ரீதியாக வெற்றி பெறுகின்றன. ஆனால் ஆரம்ப காலத்தில் நம்ம பாசமலர், நாடோடி மண்ணு, இந்த மாதிரி பல படங்களை பார்த்துவிட்டு இப்போது வருகிற படங்களை பார்த்தால் கதை படங்களாக தெரியவில்லை, கதை விடுகிற படங்களாக தெரிகின்றன. இந்த படம் இது ஒரு கலைப்படம், கதைப்படம். ஒரு சினிமாவுக்கு போனோமா, கவலைகளை மறந்து சந்தோஷமாக இருந்தோமா, அது ஒரு விஷயம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் படத்தை பார்த்தோமா, இந்த படம் நெஞ்சில் கசக்கி புழிந்ததா, இனிமேல் நாம் இந்த கெட்ட பழக்கத்தை விட்டுறணும், வேண்டாம் அப்படி என்ற முடிவெடுத்து நீங்கள் செல்ல வைக்கிற படம் உயிர் மூச்சு. இப்போ பொட்டி கடைகளை விட டாஸ்மாக்கு எல்லா இடத்துலையும் வந்துருச்சு. அதாவது சாவுக்கும் குடி, வாழ்வுக்கும் குடி, கல்யாணத்துக்கும் குடி, பூப்புனித நீராட்டுவுக்கும் குடி, பதவி உயர்வுக்கும் குடி, அதே மாதிரி பதவியிலிருந்து ஓய்வு பெற்றதுக்கும் குடி, நல்லதுக்கும் கெட்டு குடி, கெட்டதுக்கும் குடின்னு ஆகிப்போச்சு. கல்யாண வீட்டில் போனாலே என்னப்பா இருக்குல்ல எங்கே அப்படின்ட்டு கேட்குற அளவுக்கு நம்ம ஃபெசிலிட்டி ஆகிட்டோம். அது மட்டும் இல்லை, சினிமாவில் என்னை போன்றவர் ஒரு சிலர் இருக்கார்கள், தனியடிக்க மாட்டேன், சீரடிக்க மாட்டேன். இவெல்லாம் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டான், ஏன்னு ஒதுக்கி வச்சுக்குவாங்க. நானெல்லாம் எதிர்பார்த்த அளவுக்கு சினிமாவிலே உயராததுக்கு காரணம் நல்ல பழக்கங்களை ஒழுக்கமானவனாக இருப்பது தான். ஒழுக்கமானவனாக இருக்கிறவனை சினிமாக்காரங்களுக்கு பிடிக்குது. அந்த மாதிரி இப்போது தண்ணி எடுத்ததற்கெல்லாம் குடி என்று ஆகிவிட்டது. ஆனால் இந்த குடிப்பழக்கம் வரும்போது ஒரு விருந்தாளி மாதிரி வரும், வந்த பிறகு நம்மளையே ஜெயிலில் தள்ளிடும். போதை மயக்கம் என்பது அவ்வளவு கொடியது. ஒருத்தன் போனான்னா சரி 2 பெக்கு அடித்தோம் வந்தோன்னு வரமாட்டான், முழுக்க மயக்கம் வர்ற அளவுக்கு குடித்தாதான் திருப்தியாது. அதான் போதை. போதையிலே பல குடும்பங்கள் சீரழிகின்றன, சின்ன பின்னமாகின்றன, தற்கொலை பண்ணிக்கிறாங்க. எப்படி கடன் வாங்குது, இந்த ஆன்லைன் மோசடி நடக்கோ அதேமாதிரி தான் போதை. அந்த போதையிலே மாட்டிக்கொண்ட ஒரு குடும்ப தலைவியின் கதை தான் உயிர் மூச்சு. உயிர் மூச்சு படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரெய்லர் வெளியிட்டிருக்காங்க. அந்த ட்ரெய்லர் இதுவரை சினிமாவில் இப்படி ஒரு ட்ரெய்லர் வந்ததில்லை என்ற அளவுக்கு என் மனதை பாய்த்தது. படத்தில் பார்த்தீங்கன்னா கதாநாயகி லவ், ஃபைட்டு, கார் சேசிங்லாம் காட்டுவாங்க. இதில் அப்படி இல்லை. தீபா சங்கர் போதையினுடைய கொடுமைகளை, வேதனைகளை எடுத்துரைக்கிறது. ஐயா, எல்லா இடத்துலையும் திறந்து வச்சிருக்கீங்களே, எத்தனை குடும்பங்கள் பாழாகுது, எத்தனை குடும்பங்கள் தற்கொலை பண்ணிக்குது, அதை யோசனை பண்ணீங்களா? சரி, இதன் மூலம் வருமானம் அரசாங்கம் நடக்குதுன்னு சொல்கிறீங்களே, இப்படி ஏழைகளின் வயிற்றில் அடித்துத்தான் உங்கள் வருமானத்தை அரசுக்கு உயர்த்த வேண்டுமா? அப்படி ஒரு அரசையாக நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம். தயவு செய்து மது இல்லாத அரசாங்கத்தை நடத்த வழிபாருங்கள். ஏன்னா வீட்டில் அடிக்கிறான், உதைக்கிறான். நான் சம்பாதிச்சு வச்சுருக்கிற உழவு வேலைக்கு போயிட்டு இந்த உப்பளத்தில் வேலை செஞ்சுட்டு கிடைக்கிற காசை என் புருஷன் பிடிக்கிட்டு போய் குடிக்கிறான்,
குடிச்சிட்டு வந்து அடி அடின்னு அடிக்கிறான். ஒவ்வொரு பெண்களும் இந்த குடியால் அவதிப்படுகிறார்கள். இது இந்த அரசாங்கத்துக்கு தெரியுமா தெரியாதா? அமைச்சர்கள் என்ன செய்கிறார்கள் என்று அப்படி ஒரு வீராவேசமாக சாபம் இருக்குங்க. மது அரக்கனை ஒழித்தால்தான் அரசாங்கம் உட்படும், இல்லைன்னா அரசாங்கம் ஒன்று தேவையில்லை என்று சொல்கிறார் தீபா சங்கர். இப்போ நிலைமை அப்படி தான் இருக்குது. உயிர் மூச்சு படத்தில் தீபா சங்கர், மீச ராஜேந்திரன், டெலிஃபோன் ராஜ், கிங்காங் உள்ளிட்ட பல காமெடி நடிகர்கள் நடித்திருக்கிறார்கள். இந்த டெலிஃபோன் ராஜ் உதிரி வேடங்களில் வருவார், சின்ன சின்ன துண்டு துடுக்கிற வேடங்க. அவர் இந்த படத்திலே பதவி உயர்வு பெற்றிருக்கிறார். டெலிஃபோன் ராஜ் உயிர் மூச்சு படத்திலே வில்லனாக நடித்திருக்கிறார். இது நம்பியார் நடிப்பு. அடைந்தால் மகாதேவி, இல்லையேல் மரணதேவி. இது PS வீரப்பா. இந்த மாதிரி உள்ள எல்லா வில்லன்களையும் தூக்கி சாப்பிடுகிற அளவுக்கு டெலிஃபோன் ராஜ் வில்லனில் ராஜாங்கம் நடத்தியிருக்கிறார். யாருமே டெலிஃபோன் ராஜ்கிட்ட இப்படி ஒரு நடிப்பை எதிர்பார்க்கவே இல்லை. பின்னி பெடல் எடுத்திருக்காரு. அதே போல் மீசை ராஜேந்திரன் அவர் ஏற்றிருக்கிற பாத்திரத்துக்கு மிகவும் அருமையாக பொருந்தி இருக்கிறார். இந்த படத்தை பார்க்கும்போது நிச்சயமாக நல்ல மனசுள்ளவன், மனசாட்சி உள்ளவன் திருந்திடுவான், குடிபோதைக்கு போகவே மாட்டான். அதுதான் உறுதி. இந்த படத்துக்கு கதை வசனம் எழுதியிருப்பவர் அத்திமரப்பட்டி விவசாயி ஜோதிமணி. மெர்சி ரோஸ்லின் ஜோதிமணி இந்த படத்தை தயாரித்திருக்கிறார். ஒரு படத்தை தயாரிப்பதற்கு பெண் தயாரிப்பாளர் தைரியமாக முன்வந்திருக்கிறார் என்று சொன்னால் இந்த சமூகத்துக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிருக்காரு, சொல்லியிருக்காரு. எல்லாரும் பணம் பார்ப்பதற்கு படம் எடுப்பார்கள், இவர்கள் படம் பார்க்க வருகிறவருடைய மனதை மாற்றுவதற்கு முயற்சி செய்திருக்கிறார்கள். உயிர் மூச்சு அருமையான தலைப்பு. இந்த போதைங்கிறது காசு கொடுத்து வாங்கி குடிக்கிற விஷம், தெரிஞ்சு தான் குடிக்கிறாங்க. இந்த குடிபோதையில் மிஞ்சியவங்க பார்த்திங்கன்னா அந்த லங்ஸ் போயிடும், கல்லீரல் போயிடும். கல்லீரல்னால் என்னது? கல்லீரல் ஜீரண உறுப்பு. ஜீரண உறுப்பு வேலை செய்யலைன்னா மனசு செத்தான்னு அர்த்தம். இது போய் அப்படியே கல்லீரலுடைய வேலையை பாதிக்கிறது. ஆசிட், அதாவது ஆரம்ப காலத்தில் நம்ம ஆட்கள் கல் குடிச்சிருந்தாங்க, அதையாவது மன்னிச்சிடலாம், கல் குடித்தவனும் சாக மாட்டான். ஆனால் சாராயம், பிராண்டி, விஸ்கி, ரம்மு, ஜின்னு எல்லா இளவும் மனிதனுடைய உயிர்கொல்லி மருந்து. அந்த உயிர்கொல்லி மருந்தை விரும்பி காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்றாங்க. இந்த படத்தை பார்க்குறவங்க எல்லாருமே நல்லதொரு விழிப்புணர்ச்சியை பெறுவார்கள், மிகச்சிறந்த பாடத்தை கற்றுக்கொள்வார்கள். இந்த படத்தை இயக்கியவர் பிராட்வே சுந்தர். பிராட்வே சுந்தருக்கு அடையாளம் சொல்லணும்னா இவருடைய முதல் படம் ஆதார் கார்டை பற்றியது. ஆதார் கார்டில் உள்ள ப்ளஸ் பாயிண்ட்டு, ஆதார் கார்டில் உள்ள மைனஸ் பாயிண்ட்டு, எதற்காக ஆதார் கார்டு எடுக்க வேண்டும், என்னதுக்கெல்லாம் பயன்படுது ஆதார் கார்டு என்பதை பற்றி அக்குவேறு அணிவேராக பிரித்திருப்பார். பிராட்வே சுந்தர் எழுதி இயக்கிய ஆதார் அட்டைக்கான விளக்கப்படம் கருப்பு பக்கம், அதுவும் இவர் எழுதிய ஒரு சமுதாய விழிப்புணர்வு படம் தான். ஆதார் கார்டு அல்லல்களை வெளிப்படுத்தி காட்டிய பிராட்வே சுந்தர் இந்த படத்தில் போதையினுடைய அவதைகளை, அவலங்களை எடுத்து காட்டியிருக்கிறார்.